எதிர்காலத்துல நிலக்கரி, பெட்ரோல், டீசல்னு பவர் சோர்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சோலார் பவரை நம்பித்தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் வெறும் சோலார் எனர்ஜி தாங்க. வீடு வீடுக்கு சோலார் பேனலை வச்சுக்கிட்டு சூரிய ஒளி மூலமா தான் பவரை ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல திடீர்னு ஒரு நாள் அந்த சூரியனும் மறைய போகுது அப்படிங்கிற அந்த நிலைமை வந்தா பவருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, சிஞ்சாதான் அடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா த லாஸ்ட் சன்ரைஸ் அப்படின்னு ஒண்ணு நிகழ்ந்தா என்னாகும் அப்படிங்கறதா இந்த படத்துல நம்ம பார்க்க போற கதை. படத்தோட பேருமே அப்படிதான் வச்சிருக்காங்க, லாஸ்ட் சன்ரைஸ். சூரியன் உதயமாக போகும் கடைசி நாள் அப்படின்னு படத்தோட பேர் வச்சிருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. அவனை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், ஒரு ஏஐ சிஸ்டம் தான் எழுப்பி விடுது. இவனுக்கு அஸ்ட்ரானமினா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அது சம்பந்தமா வீட்டுல இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல இருந்து அஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பாத்துக்கிட்டு இருக்காரு. வெளியில சூரியன் வேற ஏதோ ஒரு சாதாரண குண்டு பல்பு மாதிரி டிம் ஆகி அப்படியே பிரைட் ஆகுது. சூரியனை இந்த ரேஞ்சுக்கு குண்டு பல்பு மாதிரி ஆக்கி மிரட்டி விட்ட அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு நட்சத்திரம் தான் காரணமா. ஒரு நட்சத்திரம் தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு புது நட்சத்திரத்தை, ஒரு புது பிளானட்டையே கண்டுபிடிக்கிறான். அந்த பிளானட்டுக்கு பேரு KIC 846 அப்படின்னு பேரு வைக்கிறான். இதை பத்தி அவன் வீடியோ கால் மூலமா ஹீலிஸ்ங்கிற ஒரு கம்பெனியோட CEO கிட்ட பேசுறான். அவரு இவன் சொல்றத பெருசா கண்டுக்காம விட்டுறாப்ல. போயா வேலை இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த CEO தான் சைனால இருக்கக்கூடிய முக்காவாசி ஊர்களுக்கு, முக்காவாசி நாடுகளுக்கு சோலார் பவரை ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதே அந்த CEO தான். சொல்ல போனா சைனீஸ் மக்களோட சூரிய கடவுளாவே அவர் தான் எல்லாரும் பார்க்கிறாங்க. அவரை தான் சூரிய கடவுளாவே பார்க்கறாங்க. அந்த CEO கிட்டயே நம்ம ஹீரோ நோஸ் கட்டு வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க போய் ஸ்மார்ட் வாட்ச் மூலமாவே பில் எல்லாம் பே பண்ணிட்டு பொருளை வாங்கிட்டு வரான். அந்த ரேஞ்சுக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்குங்க. இவன் சுத்தி இருக்கிற யார்கிட்டவே பேச மாட்டான். கண்ணு முன்னாடியே ஒரு திருடன் பொண்ணுகிட்ட வந்து பர்ஸ் அடிச்சுட்டு ஓட இவன் நின்று சும்மா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில இல்சா, இப்போ அலெக்சியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்சான்னு ஒரு டெக்னாலஜி அது வந்து இவனை 6:45 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுது. என்ன விஷயம்னு பார்த்தா அவனோட கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்க. முதல் விஷயமா அதுல என்ன காட்டுதுன்னா சூரியனோட வெளிச்சம் நொடிக்கு நொடி குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன். ரெண்டாவது விஷயம், இவன் பார்த்து வச்சிருந்த அந்த KIC 846 உண்மையிலேயே ஏதோ ஒரு ரீசனால இப்போ காணாம போயிடுச்சாங்க. இவனுக்கு அது ஷாக்கா இருக்கு. திடீர்னு எப்படா ஒரு பிளானட்டே காணாம போகும். உடனே இதை பத்தி பேச மறுபடியும் நம்ம CEOக்கு ரீச் பண்ண பாக்குறான். அவன் கம்பெனியோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க யாரு என்ன அப்படிங்கறதுலதான் விசாரிக்குது. இப்படி அந்த கம்பெனில இருக்கிற ஒரு ஏஐ இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஒரு ஏஐ இருக்கு இல்சா, அது கூட பேசிக்கிட்டு இருக்கு. நேற்று காலையில இந்த மாதிரி CEO கூட KIC 846 அப்படிங்கிற ஒரு பிளானட்டை பத்தி நாங்க பேசணும் வச்சோம் அப்படின்னு எடுத்து சொல்லுது. அதுக்கு பிறகுதான் கம்பெனியோட ஏஐ சிஸ்டம் CEOக்கு லைனையே கொடுக்குது. இவன் என்ன சார் நடக்குது அப்படின்னு டவுட் கேட்க அவரு இதான் கடைசி சன்ரைஸ் தம்பி, சூரியன் உதித்த கடைசி நாள் இதுதான் தம்பி. இந்த சம்பவத்துல இருந்து ஒரு கால் உயிர் புலச்சேன்னா என்னோட இடத்துக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறாரு. இது கடைசி சூரிய உதயமா அப்படின்னு அதை கேட்டதுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஷாக். உடனே இல்சா கிட்ட சூரியனை எங்க இருந்து பார்த்தா தெளிவா தெரியும் அப்படின்னு கேட்கிறான். அது பக்கத்து வீட்டு ஜன்னல்ல போய் பாருடா அப்படின்னு அனுப்பி விடுது. இவனு யோசிக்காம ஓடி போய் பக்கத்து வீட்டு கதவை தட்டுறான். நெய்பர் பொண்ணு கதவை திறந்ததும் என்ன ஏதுன்னு கூட சொல்லாம ஜன்னல் பக்கமா போய் நிக்கிறான். யோ என்னையா உனக்கு வேணும் அப்படின்னு அவ சத்தம் போடுறா. போலீஸ கூப்பிடுவேன்னு மிரட்டுறா. அப்பதான் சூரியன் அணைஞ்சு எரியறத பெரிய நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கிறத நெய்பர் பாக்குறாங்க. உலகத்தோட இன்னொரு பக்கம் இதே போல நிலா விட்டு விட்டு எரியுதா. பிறகு இவளும் ஜன்னல் வழியா பார்க்க சூரியன்ல இருந்து ஒரு மாதிரி சத்தமா வருதுங்க. மஞ்சளா இருந்த அந்த சூரியன் இப்ப திடீர்னு சிவப்பு கலர்ல மாறி அப்படியே இருட்டாகுது. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா உடனேயே உலகம் அழிஞ்சிடுன்னு நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்கான் போல. ஆனா அப்படி எதுவும் இங்க நடக்கலங்க. சூரியன் போன வாட்டியும் கூட அதோட பவர் ரிசர்வ்னாலேயே அங்கங்க லைட் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கு. உலகமே இருண்டு போயிடல, உடனே இருண்டு போயிடல, உடனே அழிஞ்சிடல. ஆனா நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால போன்ல நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. நம்ம இல்சா கூட 2 நிமிஷம் ஆஃப் ஆயிட்டு தாங்க ஆன் ஆகுது. இந்த நெய்பர் பொண்ணு என் போன் வேலை செய்ய மாட்டேங்குது, உங்க போனை கொடுங்க நான் வீட்டுல பேசணும் அப்படின்னு கேட்டு சுத்தி சுத்தி வரா. அப்பதான் நம்ம ஹீரோ அட மரமண்ட, சூரியன் இல்லைன்னா பவர் டோட்டலா கட் ஆயிடும். உனக்கு எப்படி இப்ப டவர் கிடைக்குது? வானத்துல ஆகாயத்துல இருக்கக்கூடிய சேட்டலைட்னால உனக்கு டவர் கிடைக்குது. சேட்டலைட்டுக்கு எப்படி பவர் கிடைக்குது? சேட்டலைட்ல சோலார் பேனல் எல்லாம் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. சூரியன் கிட்ட இருந்து வர்ற அந்த வெளிச்சத்துல இருந்து, சூரிய சக்தியில இருந்து தான் பவர் ஜெனரேட் ஆகி அந்த சேட்டலைட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. பவர் கட் ஆனா எப்படி உங்க வீட்டு டிவி ஆஃப் ஆகுமோ அதே மாதிரி சூரியன் கட் ஆனா வானத்துல சேட்டலைட்டுக்கு பவர் கிடைக்காது, சேட்டலைட் ஆஃப் ஆயிடும். சேட்டலைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சிக்னல் கிடைக்காது, சிக்னல் இல்லைன்னா உன்னால பேச முடியாது மக்கு அப்படின்னு ஒரு பெரிய லெக்சரை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம சூரிய சக்தியில இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் இல்லாம கூடிய சீக்கிரத்துல பூமி உறைஞ்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா. இப்ப கிடைக்கிற அந்த லைட்டு கூட இன்னும் ஒரு நாளைக்கு தான் தாக்கு பிடிக்குமா. முடிஞ்ச வரைக்கும் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவளை துரத்தி விட்டுறான். கையில இருந்த கொஞ்சம் கேஷ் எடுத்துக்கிட்டு உடனே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க நிறைய பேர் பொருளை வாங்கிக்கிட்டு காசு இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது.
கரண்ட் இருந்தால்தான் ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் வாங்க முடியும். அந்த கூட்டத்துல ஹீரோ மட்டும் தான் காசை கொடுத்து மேப் மாதிரி ஏதோ ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து முக்கியமான ஐட்டங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில வரான். இவன் கையில காசு இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் பின்னாடியே வரான். ஹீரோவை கட்டையால அடிச்சு தாக்கிட்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிக்க 22 மணி நேரம் ஆகி போயிடுது நம்ம ஹீரோக்கு. அதையும் ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கக்கூடிய அந்த இல்சாங்கிற ஏஐ சிஸ்டம் தான் அவனுக்கு சொல்லுது, கடைசி 4 வருஷத்துல நீங்க இப்படி ஒரு மரண தூக்கம் தூங்குனதே இல்லை அப்படின்னு பாராட்டுது. இந்த பையன் அடி வாங்கிட்டு படுத்து கிடைக்கும், அதை ரொம்ப சாதாரணமா அது தூக்கமா எடுத்துக்குது அந்த இல்சாங்கிற சிஸ்டம். இப்ப டைம் பார்த்தா சூரியன் காணாம போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆக போகுதுங்க. சூரிய வெளிச்சமே படாததுனால டெம்பரேச்சர் ரொம்பவே குறைஞ்சு பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின பொருளோட வீட்டுக்கு போற நம்ம ஹீரோ பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ வீட்டுல இருக்கிற பொருளை களவாண்டுட்டு போக எவனோ வர அவனை மண்டையிலே அடிச்சு போட்டுவிட்டு நெய்பர் அங்க வர. வெளியே பஸ், ட்ரெயின், மெட்ரோ அப்படின்னு எதுவுமே ஓடல. எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறா. இங்க பாருமா, வெளியில போய் இந்த டாக்ஸி ஏதாவது கிடைக்குதான்னு பாருமா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட தான் கார் இருக்கே அப்படிங்கிறா இவ. அட பைத்தியமே, நீ அந்த கார்லயே கிளம்பி போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு இவன் கேக்குறான். லைட் வேற இல்லாததுனால கொள்ளக்காரங்க எல்லார் வீட்லயும் நுழைஞ்சு அடாவடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க 2 பேரும் எப்படியோ ஒரு வழியா கார்ல ஏறிக்கிறாங்க. அந்த பில்டிங்கை விட்டு கிளம்பிடுறாங்க. ஏதோ எல்லார்கிட்ட இருக்கிற அந்த இன்வெர்டர், பேட்டரி, சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த பவர் சோர்ஸை வச்சு ஒரு 24 மணி நேரத்தை சமாளிச்சாங்க. இப்போ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை முடிஞ்சு இப்போ சோலார் பவர்ல இறக்கக்கூடிய எல்லா ஐட்டங்களும் ஆஃப் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ரோட்ல போற அந்த காரோட ஹெட் லைட்டை தவிர வெளியே வேற எந்த லைட்டும் இல்ல. இதுக்கே பகல் ஒரு 6-7 மணி ஆகுது. எப்படி காலையில 6-7 மணி நல்ல வெளிச்சம் இருக்கணும், ஆனா பார்த்தா ராத்திரி மாதிரி இருக்குங்க. எது இரவு எது பகல்னே வித்தியாசம் தெரியல. கார் ஓட்டிட்டு போறப்பதான் அந்த கார்ல கெட்ட வார்த்தையில யாரோ என்னத்தையோ கிறுக்கி வச்சிருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் ரீசெண்டா தான் ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு போல, பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச அந்த காதலம் தான் இப்படி தப்பா வண்டியில எழுதி வச்சிருக்கான் போலங்க. ஆனா நமக்கே ஒரு டவுட் வருது, ஒருவேளை இந்த காரு இவளோட தானா இல்ல அந்த பாய் ஃப்ரெண்டோட தான் அப்படின்னு கூட நமக்கு டவுட் வருது. சரியா தெரியல. இவளை பார்த்தா கார் ஓட்ட தெரியாம வேற பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கா. இது இன்னும் சந்தேகத்தை கூடுது. அடுத்ததான் நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின அந்த மேப்பை எடுத்து சிஇஓ சொன்ன அந்த இடத்தை மார்க் பண்றான். இவ அதுல அவளோட அந்த சொந்த ஊரை மார்க் பண்றான். ரெண்டும் வேற வேற இடத்துல இருக்குங்க. சோ இவங்க முதல்ல நம்ம ஹீரோ போக வேண்டிய அந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்து அவளோட சொந்த ஊருக்கு போகலாமே முடிவு பண்றாங்க. இவங்க காரு இப்போ சிட்டியோட டிராபிக்கை தாண்டி ஹைவேல நுழையுது. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரி தம் அடிச்சுக்கிட்டு இவனை பத்தி விசாரிக்கிறான். அவ கேட்கிற கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் குதர்க்கமா இருக்கும். பட் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த இல்சாங்கிற சிஸ்டம் முந்திக்கிட்டு பதில் சொல்லுதுங்க. இவன் பிறந்ததுல இருந்து 25 வருஷமா மொரட்ட சிங்கிளா தான் இருக்கான்னு அந்த இல்சா சிஸ்டம் சொல்லி அசிங்கப்படுத்துது. இதனால காண்டான நம்ம ஹீரோ உடனே அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மால பாருமா என்ன பத்தி எதையும் கேட்காத, எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி பேசுது. பிறகு எஃப்எம் போட்டு விட்டுட்டு காரை ஓட்டிட்டு போற வழியில அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகணும்னு நிறுத்த சொல்றா. டாய்லெட் இருக்கிற அதே இடத்துலதான் கவர்மெண்ட் சார்பில் மக்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து அந்த சாப்பாடெல்லாம் தீந்து போச்சுன்னு கொஞ்ச நேரத்துல அந்த இடமே கலவரமாகுது. பக்கத்து வீட்டுக்காரி வேற உள்ள போய் பாத்ரூம் போற சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கா. பேசாம அவளை கழட்டி விட்டு போயிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ முயற்சி பண்றான். அதுக்குள்ள அவ போன வேகத்திலேயே திரும்பி வந்துடுறா. பிறகு அவளையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ போறான். ஒரு வழியா அந்த சிஇஓட வீட்டை கண்டுபிடிச்சு அந்த ஆளு சொன்ன அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. அங்க குளிருக்கு இதமா நெருப்பு, குதூகலத்துக்காக சரக்கு அப்படின்னு எல்லாமே இருக்கு. இவங்களுக்கு முன்னாடியே வழி தவறி வந்த ஒரு தம்பதிகள் கூட அங்கதாங்க இருக்காங்க. அங்க சிஇஓவும் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி சகஜமா பேசி பழக ஆரம்பிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு புரியல. அப்ப உட்காந்து நம்ம சிஇஓவும் இவனும் மாத்தி கதை சொல்லிக்கிறானுங்க. 2 பேருக்கு இடையிலயும் சின்னதா ஏதோ ஒரு கருத்து மோதல் வேற வருது. அரசியலை பத்தி பேசினா கொஞ்சம் முன்னப்படி இடிக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி இடிச்சுக்குது. சிஇஓ உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறக்காது அப்படின்னு ஏதோ ஒரு டயலாக் விடுறாரு. இவன் நமக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்குன்னு இவன் ஒரு டயலாக் விடுறான். பேசி முடிச்சுட்டு நம்ம சிஇஓ சரி நான் தூங்க போயிடுறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. இவங்களை நைட்டு இங்கேயே தங்கிக்கவும் சொல்றாரு. ஆனா அங்க இருந்த ஒரு கப்பல் அந்த தம்பதிக இந்த சூழ்நிலையில கூட நாங்க டிராவல் பண்ணத்தான் போறோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அவங்கள அந்த பொண்ணுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரி இவளோட கோட்டை கழட்டி கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறா. அதே நேரம் பேட்டரி இல்லாம சோலார் சார்ஜிங், ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எல்லாமே டப்புன்னு ஆஃப் ஆகுது. இதனால நம்ம இல்சாங்கிற அந்த சிஸ்டம் திரும்பி வர போறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பாரா எந்த லெவலுக்கு மிஸ் பண்றான்னு பாருங்க ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை. இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி சிகரெட் வேணுமா அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரி வந்து கேட்கிறான். இருந்த சோகத்துக்கு முறையா அவனும் தம்மு வாங்கி அடிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ஒயினும் குடிக்கிறான். 7 வருஷமா அஸ்ட்ரானமி பத்தி ஒரு வெப்சைட் நடத்தித்தான் இவன் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த 7 வருஷமும் வெப்சைட் நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த இல்சாங்கிற சிஸ்டம் தானா. இதை சொல்லிட்டு அவன் தெர்மோடைனமிக்ஸோட 2வது லாவை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அதுபடி எந்த ஒரு சோலார் சிஸ்டமா இருந்தாலும் அது நாளாக ஏதாவது ஒரு வகையில காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரியோட காதல் வாழ்க்கையும் நாளாக ஆக ஏகப்பட்ட குழப்பம், ஒரே சண்டை பாய் ஃப்ரெண்டு கூட. அதுல இந்த பொண்ணு ரொம்ப ரீசெண்டா கையெல்லாம் அறுத்துக்கிட்டு சாக கூட ட்ரை பண்ணிருக்கான். இவனும் முதல் தடவை தம் அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான் இல்லையா, அதுல போதையில இந்த மாதிரி ஒண்ணு நான் ஆல்மோஸ்ட் விட்டுட்டு கிளம்பிடலான்னு கூட யோசிச்சேன். அந்த கலவரத்துல
அதுக்கப்புறம் உன்னை ஏத்திட்டு வந்தேன்னா அந்த மேட்டரையும் சொல்லி வைக்க அதுவும் அவளுக்கு தெரிஞ்சு போகுது. இவளுக்கு யாரு எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் சரி, தான் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேரும் டென்ஷனாவே பேசிட்டு இருந்தா இவளுக்கும் டென்ஷன் ஏறுந்தானே, கோவம் வருதானே, அந்த கோவத்தை எப்படி சமாளிப்பா, எப்படி வெளியில கொட்டுறா அப்படின்னா நைட் நேரமா பார்த்து வானத்தை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி தன்னோட கோவத்தை, அவமானத்தை, பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வானத்தை பார்த்து திட்டி தீத்துருவானா. அதுக்கப்புறம் தான் தூங்க போயிடுவானா. அதே மாதிரி அந்த ட்ரிக்க நம்ம ஹீரோக்கும் சொல்லித்தர. அவன் சரக்கடிச்சு விட்டு அவன் சொன்ன மாதிரியே வானத்தை பார்த்து கத்துறான், கதறான். அப்புறம் நல்லபடியா குழந்தை மாதிரி படுத்து தூங்குறான். அவன் மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தப்போ டைம் என்னன்னு கூட தெரியலங்க. அங்க நம்ம சிஓ உட்காந்து சரக்கடிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவரு முழு கரையுமே சொல்றாருங்க. ஏதோ ஒரு வார்ம் ஹோல் திடீர்னு உருவாகி KIC 846 அப்படிங்கிற அந்த பிளானட்டையே முதல்ல முழுங்கிடுச்சு. அதே வார்ம் ஹோல் தான் சூரியனையும் காலி பண்ணிருக்கணும். சூரியன் இப்போ நம்மளோட பால்வழி அண்டத்துல நம்ம பிரபஞ்சத்துல கரெக்டா சூரியன் நடுவுல இருக்கும். அதை சுத்தி தான் நம்மளோட எல்லா கோள்களுமே அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கு, நம்ம பூமி உட்பட. இப்ப சூரியனே காணாம போயிடுச்சுன்னா நாம ஒரே வட்டத்துல ஒரே பாதையில சுத்திட்டு இருக்க மாட்டோம். மாறி மாறி இடம் மாறி எல்லாம் நம்ம சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல இருக்கிற வேற வேற பிளானட் கூட கூட மோதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம CEO எடுத்து சொல்றாரு. இத பத்தி முன்னவே நம்ம CEOக்கு தெரியும். இத பத்தி மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும்னு பாத்துருக்காப்ல. ஆனா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அவரை விடல. இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, பேனிக் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இவரை இந்த உண்மையை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனாலதான் நம்ம ஹீரோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டு CEO பேசும்போது கூட CEO பெருசா என்கரேஜ் பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறத்துல தான் கொஞ்சம் ஓவராவே சரக்கடிக்க ஆரம்பிச்சாப்ல. உயிர் பிழைக்க வேற வழி இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சரக்கடிச்சு சாகலாமே முடிவு பண்ணிட்டாரு என்னவோ. அதை கேட்ட நம்ம ஹீரோ, அது எப்படி சார் தானாக ஒரு வார்ம் ஹோல் உருவாக வாய்ப்பே இல்ல. ஒரு கால் நம்ம சூரியனை திருடுனது ஏலியனா கூட இருக்கலாமே அப்படின்னு ஒரு டவுட்டை கேட்கிறான். அதுக்கு நம்ம CEO ஆமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிஞ்சா தப்பிச்சுக்கடா தம்பி அப்படிங்கிறாரு. கூடவே அவனுக்கு தப்பிக்க ஒரு லொகேஷனையும் சொல்லி மெக்கானிக்கல் வாட்சையும் கொடுத்து அனுப்புறாரு. பவர் இல்லாமயே அந்த வாட்ச் ஓடும். பழைய ஸ்டைல் மெக்கானிக்கல் வாட்ச். இவன் நடக்க அந்த வாட்ச் ஓடிட்டே இருக்குமா. ஓ அந்த வாட்சுக்கு பவர் இவன் நடக்கிறத வச்சு கொடுக்குறாங்க போல. பரவா அவருக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு இவன் கார் சாவியை தேடுறான். மேப்ல அவர் சொன்ன அந்த லொகேஷனை நோட் பண்ணிட்டு கிளம்ப போறான். நம்ம CEO சொன்ன இடம் டிஸ்ட்ரிக்ட் 4ல இருக்குதான். அந்த டிஸ்ட்ரிக்ட் 4ங்கிற இடத்துல மட்டும்தான் இதுவரை சோலார் பவர் பிளான்ட்டையே கொண்டு வரல. மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே 100% சூரிய சக்தியால இயங்கக்கூடிய ஐட்டங்களா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் 4ல மட்டும் சூரிய சக்தி நம்பாம மித்த சக்திகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க எனர்ஜிக்காக. இவன் அங்க தனியா எஸ்கேப் ஆலாமேன்னு பார்க்க அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு, என்ன தம்பி எங்க போகணும் தெரியலையா, வேணும்னா எங்க வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு கூப்பிடுறா. ஏதோ இவனுக்கு போறதுக்கு போக்கு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி கூப்பிடுறா. அதுல மனசு மாறி நமக்கு போறதுக்கு போக்கு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை தான் வீட்டுக்கே கூப்பிடுற இந்த பொண்ணை ஏமாத்த வேண்டாம்னு முடிவு பண்ணி அதுல மனசு மாறி அவளையும் கார்ல கூட்டிட்டு வா நான் ஒரு வேற இடத்துக்கு கூட்டு போறேன், உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போறான். இந்த ஒரு நைட்ல சூரிய வெளிச்சம் இல்லாம அவ வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன செடி அது செத்து போச்சு. நம்ம ஹீரோ குடிக்க வச்சிருந்த தண்ணி பனிக்கட்டியா உருகி போச்சு. காரோட குளிர் கூட தாங்காம அப்படியே பயங்கரமா குளிராகிட்டே போகுது. குளிர் தாக்கு பிடிக்க முடியாம இவங்க அந்த சரக்கு பாட்டிலேயே எடுத்து எனர்ஜி டானிக் மாதிரி குடிச்சுக்கிட்டு வரா அந்த பொண்ணு. அவன் குளிருக்கு கூட அந்த ஹீட்டரை ஆன் பண்ண விட மாட்டேங்கிறான். ஹீட்டர் போட்டா காரோட பேட்டரி போயிடுமா. கார் பேட்டரி போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி வண்டி ஓட்டுறது. குளிர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா பேட்டரியை மட்டும் பார்த்து தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவன் கவலைப்படுறான். முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த அந்த FM கூட இப்போ ஓட்ட விட மாட்டேங்கிறான். இவங்க போற வழியில ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிளம்புறத பாக்குறாங்க. அதை பார்த்து ஊர்லயே ரொம்ப பணக்காரங்க இந்த பூமியை விட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு தப்பிச்சு போறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அவன் இந்த பொண்ணை எங்க கூட்டு போறான்னா அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பா, இல்ல இல்ல என்ன எங்க வீட்டுல விட்டுரு, எங்க வீட்டுல விட்டுருன்னு. வீடு எங்க இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் 2ல இருக்கு. சரி வா உன்ன அந்த டிஸ்ட்ரிக்ட் 2ல வீட்லயே விட்டுறேன் அப்படின்னு கூட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்ப இடையில ஒரு கார் நிக்குதுங்க. அந்த கார்காரன் கையை நீட்டி உதவி பண்ணுங்க, ஹெல்ப் அப்படின்னு கேட்க இவன் காரை நிறுத்தாம போறான். ஏன் இப்படி மனிதாமை இல்லாம இருக்க அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அவங்க கூட சண்டைக்கு போறான். அவன் அதை காது கொடுத்து வாங்காம அப்படியே போயிட்டே இருக்காங்க. அவள அந்த சொந்த ஊர்ல இறக்கி விட்டு எனக்கு வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லி காரோட கிளம்பிடுறான். ஆனா கொஞ்சம் தூரம் தாங்க அவனால தனியா போக முடியுது. போன ரூட்லயே வண்டியை திருப்பிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க திரும்பி வர்றான். எதுக்குடா திரும்பி வர்றான் அப்படின்னு பார்த்தா அந்த செத்து போன ஒரு சின்ன செடி இருக்கும் இல்லையா, அதை திரும்பி தர சாக்குல அவன் வந்து நிக்கிறான். இங்க அவ வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஃபிஷ் டேங்க் உறைஞ்சு போய் மீன் எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அங்க அம்மா உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு இவன் போய் விசாரிக்க அவ என்னை விட்டுட்டு அவங்க தனியா கிளம்பி போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அழுகுறான். வருத்தப்படுறான். அவங்க அப்பா அம்மா உயிர் பிழைக்கிறதுக்காக இங்க இருந்து வேற எங்கேயோ போயிட்டாங்க போல. பொண்ணு எப்படியாவது வருவாளே, வெயிட் பண்ணலாமே அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணல. இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது காரணங்கள் கூட இருக்கலாம். அதுல குறிப்பா அவங்களோட அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்களா. இவ வெளியில காலேஜ் படிக்க போன பிறகுதான் அவங்க சண்டை போடுறதையே நிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வயசாயிடுச்சு. பழையபடி சண்டை போட எனர்ஜி இல்ல. இவளும் காலேஜ் படிக்க போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அடிக்கடி சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமே வரவே இல்லை. இப்போ வரப்போற இந்த பொண்ணோட பிறந்த நாளுக்காக தான் அவளை வீட்டுக்கு வர சொல்லி அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டே இருந்தாங்களா. இப்போ வந்து பார்த்தா அவங்கள காணல. நம்ம ஹீரோவும் இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்க அவளோட பேரண்ட்ஸ் அங்க செத்து கிடக்குறாங்க. நல்லா தேடி பார்த்தா உள்ள செத்து கிடக்காங்க. யாரோ கொள்ளக்காரனுங்க வீடு புகுந்து அவங்கள கொலை பண்ண மாதிரி தெரியுது. அப்பன் கையில அறகுறையா எழுதின ஒரு லெட்டர் இருக்க, அத அவன்
ஹீரோயின் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதுல இவளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. நீ சின்ன பிள்ளையா இருந்த போது அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாரி சார்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கோம்னு நினைச்சுக்கோ, அடிக்கடி சண்டை போட்டுட்டு எங்களுக்குள்ளேயே நான் சாரி கேட்டுட்டு இருப்போம். எங்களை நினைச்சு நீ வருத்தப்படாத, நாங்க எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்போம், வி லவ் யூ அப்படின்னு எழுதிருக்காரு. அதை படிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. அப்பா அம்மா போயிட்டாங்கன்னு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ, எனக்கும் அப்பா அம்மா இல்ல, நாம 2 பேருமே அனாதைதான், என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் 4 நோக்கி இப்போ கார்ல கிளம்பி போறாங்க. போற வழியில பார்த்தா காத்து மூலமா பவர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த விண்டு மில்லு எதுவுமே ஓடல, சுத்தல. அதையும் அவங்க நோட் பண்றாங்க. சூரியன் இல்லாம காத்து கூட அவ்வளவு அடிக்காது போல. அதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிபிக்கல் ரீசன் இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க போற அந்த காரு எதுனாலயோ நின்னு போயிடுது. அதை சரி பண்ண நம்ம ஹீரோ இறங்கி போறான். ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கிற சமயம் பார்த்தா முன்னாடி ஒரு கூட்டம், பின்னாடி ஒரு கூட்டம், எங்களுக்கு லிஃப்ட் கொடுங்க, எங்களுக்கு லிஃப்ட் கொடுங்கன்னு ஓடி வர, அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ தெரிச்சு வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிறாங்க. இவ்வளவு பேருக்கு லிஃப்ட் கொடுத்தா கார் எங்க ஓடுறது? காரை நசி எடுத்துருவாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட கால்வலி வேற வேலையை காட்டுது. எஸ், நம்ம ஹீரோ அடிக்கடி கால் வலிக்கும். இப்போ அந்த வலி கூடிக்கிட்டே இருக்கு. முன்ன ஒரு நாள் ஒருத்தர் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு பணத்தை திருனா இல்லையா, அவன் அடிச்சதுல கால்ல காயமடைஞ்சிருச்சு போல. அதை சரி பண்ணாமையே இவன் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ காலு ரொம்ப வலிக்க ஹீரோயின் கார் ஓட்டுறேன்னு முன்னாடி வர, அவளுக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட சொல்லி தரதுக்குள்ளேயே இவனுக்கு போதும் போதும் தான் ஆயிடுதுங்க. வண்டி ஓட்ட சொல்லி தருது, அதுவும் ஒரு பொண்ணுக்கு சொல்லி தருது, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த டயர்லயே அவன் படுத்து தூங்கிட இவ லெப்ட் ரைட்னு வளைக்காம நேரா அந்த டிஸ்ட்ரிக்ட் 3க்குள்ள போயிடுறான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோ அதை கவனிக்கிறான். அவன் பாக்குறப்போ பேட்டரி வேற லோன்னு காமிக்க ஆரம்பிச்சு. பக்கத்துல சார்ஜிங் ஸ்டேஷன்ல பார்த்தா அங்கேயும் பவர் இல்ல. வேற என்னதான் பண்ணலாம்னு இவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க. வராங்க, ஒரு வீட்டுல மட்டும் தாங்க லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க நிலக்கரியில எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க போல தெரியுது. அந்த வீட்டுல ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க. அவங்க நம்புறதா வேண்டாமன்னு நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பம். யார அந்த பாட்டிமாரில. அதுக்குள்ள ஹீரோயின் முந்திக்கிட்டு, எங்க காரை சார்ஜ் பண்ணி கொஞ்சம் தர முடியுமாங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு கேட்கிறான். கார் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த 2 பேரும் அந்த கல்லடகட்டைங்க அப்படியே இவளை அமுக்குதுங்க. இவளுக்கு குடிக்க டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்து, சுடுதண்ணி எல்லாம் இருக்கு, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா அப்படின்னு நம்ம கிளவி அனுப்பி விடுது. அவளை பாத்ரூம்லயே வச்சு சாத்திடுது. வெளியில கிளவ முதல்ல அந்த காரை சார்ஜ் பண்றான். பிறகு கிளவியும் அந்த ஆளு சேர்ந்து ஹீரோ கிட்ட இருந்து அந்த சாவியை பிடிங்கிறாங்க. சத்தம் கேட்டு ஹீரோயின் இவ கதவை உடச்சுக்கிட்டு வரதுக்குள்ள அவங்க ஜோடியா காரோட அங்க இருந்து போயிடுறாங்க. ஏற்கனவே காலில் அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோலையும் ஓடி போய் அவங்களை பிடிக்கவும் முடியல. இவளோட பேக் கூட அந்த காரோடைய போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோவோட பேக்கும், அதுல இருக்கிற நூடுல்ஸ் பாக்கெட் மட்டும் தான். இனிமே அவனால நடக்கவும் முடியாது. அதனால இவளை மட்டும் தனியா கிளம்பி போக சொல்றான். ஆனா போனா நாம சேர்ந்து போவோம், இல்ல அப்படின்னா சேர்ந்து போற அந்த முயற்சியில நடுவுல செத்து போனா கூட பரவாயில்லங்கிற ரேஞ்சுக்கு அவ டைலாக் விடுறா. அதுக்கு மேல அவ கூட போராட முடியாம இவனும் பேக்க மாட்டிக்கிட்டு கிளம்புறான். நடக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தனியா நடக்கிறான். வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்களோட வெளிச்சம் பிரைட்டா இருக்க அந்த வெளிச்சத்துல இவங்க நடக்கிறாங்க. அவனோட பேக் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதை நம்ம ஹீரோயின் வாங்கி மாட்டிக்கிறான். போற வழியில நெருப்ப கொளுத்தி குளிர் காஞ்சுக்கிட்டு இன்ஸ்டா நூடுல்ஸ் 2 பேரும் வெளுத்து கட்டுறாங்க. அப்புறம் ஒன்னா உட்காந்து நட்சத்திரத்தை ரசிக்கிறாங்க. அப்போ அவன் நம்ம ஹீரோனுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனோட பிறந்தநாள் தெரிஞ்சு கரெக்டா அந்த நாள்ல வாழ்த்து ஒரு 2-3 வண்டி அவங்களை கிராஸ் பண்ணி போறத பாக்குறாங்க. ஆனா அவங்கள மாதிரியே யாரும் வண்டியை நிறுத்தாம போயிட்டே இருக்கானுங்க. ஹீரோ ஒரு கையில குச்சியை ஊனிட்டு நடக்கிறான். அவனுக்கு இன்னொரு கையை பிடிச்சு நடக்க இவ கொஞ்சம் ஒத்தாசம் பண்றான். அப்படியே ஒரு நாள் நடந்து இவங்க ஒரு ஊரை ரீச் பண்றாங்க. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் 3 தான். அந்த ஏரியால ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட் 3ல தான் சோலார் பவரை மட்டும் நம்பி இல்லாம மித்த எனர்ஜி பவர்ஸ் எல்லாம் நம்பி வச்சு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் 3க்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. வர்றாங்க. வந்து பார்த்தாலே கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் என்னன்னா தெரு லைட் எல்லாம் லைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரத்திலேயே இவங்களோட கார் நிக்கிறத பாக்குறாங்க. ஆஹா, நம்ம கார் அங்க நிக்குது, அதை எடுத்து ஓட்டலாமான்னு இவங்க போறாங்க. ஆனா அங்க சில ஒர்க்கர்ஸ் கார்ல இருந்து இறங்கின அந்த பாட்டியும் தாத்தாவையும் சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வேணும்னே நம்ம ஹீரோவும் போய் மாட்டிக்கிறான். அவனை இவனுங்க பிடிச்சு இழுத்துட்டு போயிட ஹீரோயின் மட்டும் நைஸா அந்த கார்ல ஏறா. அதுல இருந்த சரக்கு எடுத்து நல்லா அடிச்சு விட்டு அவனை காப்பாத்த போறேன்னு கிளம்புறான். உள்ள அவனுங்க ஒரு ஃபேக்டரியில டிஸ்ட்ரிக்ட் 3ல நுழைஞ்ச எங்க ஆளுகளை பிடிச்சு வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க. நிலக்கரியை எரிச்சு வெப்பம், மின்சாரம், ஆக்சிஜன் சப்ளை பண்ண, மின்சாரத்தை உருவாக்க, ஹீட் பண்ணனு இந்த எல்லா வேலைகளுக்குமே புதுசா வந்தவங்களை கொத்தடிமைகளா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஃபேக்டரிக்கு லீடர் மாதிரி ஒருத்தவன் இருக்கான். அவனை எதிர்த்து நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறான். சிஇஓ சொன்ன இடத்துக்கு போனா மேபி நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அங்க இருக்கிற மத்த அடிமைகளுக்கு சொல்றான். இவன் சொல்றதை நம்பி யாருமே அந்த லீடர் கூட சண்டை போட ரெடியா இல்ல. பதிலுக்கு நம்ம லீடரோட ஆளுங்க நம்ம ஹீரோ எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இவன் நிறைய புரட்சி பண்ணிட்டு இருக்கானே, அடிமைகளா இருக்காதீங்க வைக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கானே, இவனை விட்டா வேலைக்காக புடிச்சு ஒரு ரூம்ல அடைச்சு போட்டாங்க. அவனை காப்பாத்த நம்ம ஹீரோயின் அங்க இருந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க அந்த ஏரியாலேயே. அவன் நினைச்சா அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் நம்ம ஹீரோ அடைஞ்சு கிடக்கிற அந்த ரூமோட பூட்டை உடைச்சு அவனை வெளியில கொண்டு வரான். சத்தம் கேட்டு லீடர் அங்கிட்டு வர வரைச்சு வச்சிருந்த அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கண்ணுலயே அடிச்சு விடுறா. பிறகு அங்க இருந்து 2 பேரும் ஓட ஆரம்பிக்க லீடரோட ஆளுங்க துப்பாக்கியும் டார்ச்சரையும் எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டே வரானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த கோல் ஃபேக்டரியை விட்டு வெளியில வந்து 2 பேரும் கார்ல ஏற அவனுங்க ஷூட் பண்ணிக்கிட்டே வரானுங்க. உடனே நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவனுங்க சுட்ட அந்த புல்லட்
ராக்கெட் ஒண்ணு நம்ம ஹீரோ உடம்புல ஏற்கனவே இறங்கிடுச்சு அப்படின்னு. அவன் அந்த நிலைமையிலும் கூட போக வேண்டிய அந்த லொகேஷனுக்கு மேப்ல குறிச்சு எப்படி அவன் போய்கிட்டு இருக்கிற அந்த லொகேஷனை மேப்ல குறிச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஒரு கால் தனக்கு ஏதாவது ஆயிடுச்சு செத்து போயிட்டா கூட அந்த பொண்ணு தப்பிச்சு போகணும்ன்றதுக்காக. அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பட் முக்கியமா படல. வெளியில யார்கிட்டயாச்சும் நம்ம ஹீரோக்கு உதவி கேட்கலாமே அப்படின்னு பாக்குறான். ஆனா ஊர்ல ஒரு பயலும் இல்ல. அதை தாண்டி தூங்காம கொள்ளாம இவர் ரொம்ப தூரம் வண்டியை ஓட்டிட்டே போறான். அங்க பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் 4ன்னு போட்டு தெரியுது. எப்படியோ இவங்க அந்த ஊர்ல நுழைஞ்சுறாங்க. அங்க தூரத்துல பார்த்தா வெள்ள புகையா கிளம்பி போயிட்டே இருக்குங்க. இங்க இருக்கிறவங்க பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஜியோ தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்றாங்களா. இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ஜியோ தெர்மல் எனர்ஜி. அவங்க அந்த ஜியோ தெர்மல் எனர்ஜியை பயன்படுத்தக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் 4 சேர்ந்தவங்க இருக்கிற இடத்துக்கு நாம போய் சேர்ந்துட்டா அங்க நமக்கு தேவையான வெப்பம், மின்சாரம், பவர் எல்லாமே கிடைச்சிடும். ஆனா உள்ள போறதுக்குள்ளவே பேட்டரி தீர்ந்து காரு பாதிரியே நின்று போயிடுது. சூரிய வெளிச்சம் படாம சுத்தி பனியா கொட்டி கிடக்கு. கார் விண்டோ மேல கூட பனி படர ஆரம்பிக்குது. அந்த நிலைமையில ஆக்சிஜனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போதைக்கு நிலைமையை சமாளிக்க அந்த ஃபேக்டரியில இருந்து எடுத்துட்டு வந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும்தான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அதை வச்சு அவனும் நம்ம ஹீரோயினும் மாறி மாறி மூச்சு இழுத்துக்கிட்டு ஒரு சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவுதான் முடிவு அப்படின்னு இருக்கிற நிலைமை. அந்த நேரம் நம்ம ஹீரோ தெர்மோடைனமிக்ஸோட 3வது விதியை சொல்றான். அதுபடி எந்த ஒரு விஷயமும் எனர்ஜி, ஏர், ஹீட்னு எதுவா இருந்தாலும் எனர்ஜிய அழிக்க முடியாது. எனர்ஜி ஜீரோவை ரீச்சே ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அதை சொல்லிட்டே இவன் வெளியில பார்க்க அங்க 1க்கு 2 பிளானட் தெரியுதுங்க. சூரியன் இல்லாம புதன் கிரகமும் வெள்ளியும் ஒன்ன நெருங்கிக்கிட்டே இருக்குங்கிறத இவன் பாக்குறான்னு சொல்றான். சூரிய கிரகமும் வெள்ளி கிரகமும் பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்கான். எப்ப வேணாலும் மோதிக்கிட்டு வெடிச்சு சேதனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த மொமெண்ட்லயே உன் மேல எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட எடுத்து சொல்றாரு நம்ம ஹீரோ. என்னன்னு தெரியல, உன் கூட வாழணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல இருக்கதா அப்படியே போட்டு உடச்சிடறான். அவ அப்படியே அதுக்கு ஆமான்னு சொல்ற மாதிரி அவனோட கையை கோத்துக்கிட்டு அப்படியே தோல்ல சாஞ்சுக்கிறான். அவனுக்கோ ஏற்கனவே துப்பாக்கி தொட்டா வேற உடம்புல பூந்துருக்கு இல்லையா, அதனால ரத்தம் சுருகி ரத்தம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. பிளட் லாஸ் ஆகி கண்ணெல்லாம் இப்ப சொருக ஆரம்பிக்குது. அவன் அவனோட காதல சொல்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா இவளுக்கு அவனை பிடிச்சு போச்சு. அன்னைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே இவளோட வாழ்க்கை இருட்டுல தான் கிடந்துச்சு. அவ எதிர்பார்த்த அந்த அன்பு பெத்தவங்க கிட்ட இருந்தோ இல்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தோ அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி மனசு உடைஞ்சு போயிருந்த அந்த நிலைமையில தான் நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவன் கூட தான் இவ சூரியன் மறையறத பார்த்தா. அப்போ உலகத்தோட மொத்த வெளிச்சமும் போயிட்டாலும் அவளுக்கு வழிகாட்டியா இருந்து வெளிச்சம் காட்டினது இவன் தான். இவன் இல்லைன்னா அவ அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியிலவே வந்திருக்க மாட்டா. சூசைட் பண்ணி செத்து போயிருப்பான். இதெல்லாம் ஒன்னாலதான்டா அப்படின்னு இது எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்ல நினைக்கும் போது அவன் கையில இருந்த அந்த வாட்ச் நின்னு போச்சு. இவளும் உரையிற அந்த குளிர்ல அவன் பேரை சொல்லிக்கிட்டே அப்படியே இவளும் கண்ணை மூடுறா. போன்னு பார்த்து அவ்வளவுதான் இவளும் சாக போறா அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு கார் வருது. அதுல இருக்கிறவங்க வாலண்டியரா இறங்கி வந்து இவங்க 2 பேரையும் வண்டியில ஏத்தி போட்டு போறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சாட்சா நம்ம சிஇஓ வீட்டுல வந்த இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு சரகடிச்சுக்கிட்டு இருந்த அந்த தம்பதிகள் தான், அந்த கப்பிள்ஸ் தான். நம்ம ஹீரோயின் கூட அவளோட ஓவர் கோட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணா பாத்தீங்களா, அவங்க தான். சாதாரண ஒரு ட்ரெஸ் கொடுத்து அந்த சின்ன உதவி இப்போ இவங்களோட உசுரை காப்பாத்துற லெவலுக்கு பல மடங்கா திரும்பி வந்திருக்கு. இவங்க உயிரையே காப்பாத்தி இருக்கு. அந்த கப்பிள்ஸ் வண்டி ஓட்டிட்டே போற அந்த ஸ்பீட பார்த்தா கண்டிப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட் 4க்குள்ள இவங்க 2 பேரையும் கொண்டு போய் சேர்த்துடுவாங்க, காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்படியே வானத்துல வேற அந்த 2 கிரகமும் பக்கத்துல நெருங்குறத காட்டுறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஹீரோவோட வாட்ச்ல முள்ளு நகர்ற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு நியூஸை போட்டு படத்தை முடிக்க போறாங்க. கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பூமியில மிச்சம் இருக்கிற எல்லாரையும் பூமிக்கு அடியில போய் கொஞ்ச நாள் மறந்திருந்து வாழ சொல்றாங்க. பூமிக்கு அடியில வாழ சொல்றாங்க. அதுக்குள்ள நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர மண்டலத்துல நம்ம வாழ்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போறோம். அந்த மாதிரி பக்கத்துல ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. அதுல 1க்கு 4 சூரியன் இருக்கு. அங்க ஒரு கிரகத்துல நமக்கு வாழ இடம் கிடைச்சா அப்படியே நாம அங்க செட்டில் ஆயிடலாம். அதற்கான முயற்சியில இந்த கவர்மெண்ட் இருக்கு, பயப்படாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு அட்வைஸ போற மாதிரி காமிச்சு ஒரு நியூஸ போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. வேற ஒரு நல்ல வித்தியாசமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.